தெரியாம இல்லங்க. தெரிஞ்சுதாங்க எல்லா தப்பும் பண்ணிருக்காங்க. இப்படி என்னதாங்க நடந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு நான் தயாரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னே சொல்ல மாட்டீங்க. ஆனா மன்னிப்பு கேட்கணும்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. நீங்க இதுல தேவையில்லாம தலையிடாதீங்க. மீனா கொஞ்சம் அமைதியா இரு மீனா. நீங்க அவங்க கிட்ட எல்லாம் சண்டை எல்லாம் போட வேண்டாம். ரோஹிணி கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வரைக்கும் விஜயா எதுவுமே பேசாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அத்தை, இங்க பாருங்க அத்தை. இப்ப வரைக்கும் உங்க பையன் மேல பாசமா நீங்க ஒரு துளி பார்வை கூட பார்த்தது கிடையாது. ஆரம்பத்துல ஜோஷியரை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இவர் மேல பாசமா தான் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறமா உங்க பையன் மேல வச்சிருக்கிற பாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. அது எப்படி அத்தை? பையன் மேல வச்சிருக்கிற பாசம் குறைஞ்சிருமா? சொல்லுங்க. என்ன காரணம்? எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவரு தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. தப்பு பண்ணாம எதுக்காக நீங்க அவரை வெறுக்கணும்? இங்க பாரு, சும்மா உனக்கெல்லாம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. முடிஞ்சது முடிஞ்சதுதான். என்னைக்கும் அவனை என் பையனா ஏத்துக்க முடியாது. நீங்க தானே பெத்தீங்க. நீங்களே ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா என்ன சொல்றது? சொல்லுங்க. இங்க பாரு, ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க மாமா, இதுக்கும் மேல என்னையால பொறுமையா இருக்க முடியாது. அவரு ஒவ்வொரு நாளும் அம்மாவோட பாசத்துக்காக ஏங்கி என்கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இத ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். அது பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பாசம் கிடைக்கலனா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, விஜயா பண்ண தப்புக்கு விஜயா தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாங்க மாமா நானும் கேக்குறேன். அத்தை, நீங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதெல்லாம் பதிலும் சொல்ல முடியாது, ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல, அம்மா மூஞ்சி கொடுத்து கூட என்கிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. அவங்க கிட்ட போய் பாசத்தை காமி அத காமின்னா அவங்க சொன்னா கேப்பாங்களா? அதுக்காக இப்படியே விட்ட முடியுமாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ கேட்டிருக்கேன்லங்க, கொஞ்சமாவது யோசிப்பாங்கல்லங்க. நீ வேற மீனா, எங்க அம்மாவாவது யோசிக்கிறதாவது. வேற வேலை இருந்தா பாரு மீனா. ரோஹிணியும் மனோஜ் பக்கம் போறாங்க. என்னதான் நடந்தது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு கத்திட்டு மனோஜும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. மொத்தத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. ஆனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ மீனா சொல்றாங்க, எங்க விடுங்க, எல்லாம் போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க மீனா, வாழ்க்கையில பாதி நாள் போயிருச்சு. இனிமே சரியானா என்ன, சரி ஆகாட்டி என்ன? நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மனசே இல்லாம கிளம்புறாங்க. கிளம்புறப்போ கரெக்டா ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க. ஸ்கூல்ல கிருஷ்ண கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாங்க. முத்துவும் கிருஷ்ண கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. என்னங்க, இப்ப கூட அவங்க அம்மா வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லங்க, துபாய்ல இருக்காங்க. என்னங்க, துபாய்ல தானே இருக்காங்க. என்னமோ கிளம்பி வந்தா 10 நாள் ஆகுற மாதிரி ஒரு ஊர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ டிக்கெட் போட்டா கூட இன்னும் அடுத்த 2 மணி நேரத்துல இங்க வந்து இருக்க போறாங்க. பையனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்ப கூட இவங்களுக்கு சம்பாதிக்கிறது தான் முக்கியமா? இப்படிப்பட்ட அம்மாக்காக தான் இவன் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானா? அப்போ எங்க அப்பாவை பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா, உனக்கு தாண்டா உன் அம்மா மேல அக்கறையா இருக்குது. ஆனா உன் அம்மாக்கு உன் மேல அக்கறையே கிடையாதுடா. ஏண்டா, இப்படிப்பட்ட அம்மாக்காக தான் நீ என் பையனை குத்த வந்தியாடா அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்க, உங்க அக்கான்னு தானே சொன்னீங்க, அவங்களோட போன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட கேக்குறாங்க. போன் நம்பரை கேட்ட உடனேயே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன 2 பேரும் முழிக்கிறீங்க? உங்க அக்கா பையன் தானே, அது உண்மையா இல்ல அதுவும் பொய்யா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க, அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் வீங்குறாரு. என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ முத்துவும் எல்லா உண்மைகளையுமே சொல்றாரு. அவங்க அம்மா என்னோட அக்கா எல்லாம் கிடையாதுங்க, தெரிஞ்சவங்க அப்படிங்கறதுனால எல்லா உண்மையுமே சொல்றாங்க. ஒய்ஃபோட உயிரை காப்பாத்தினதுனால பையன் மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க. ஓ, அது வேறையா இது அப்படின்னு சொல்லிட்டு சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. ஏன் மேடம் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்போ, இல்ல மேடம், துபாய்ல வேலையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, பையனை கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு ஏதாவது பிரச்சனைனா எட்டி கூட பார்க்காம
ஊர் பேரு தெரியாதவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க, பையன நீங்க பெத்தீங்களா? இல்லையா? அதுவும் பொய்யா? அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குங்க? சின்ன பையன் தானங்க. தெரியாம பண்ணிட்டாங்க. ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்குறீங்க? உங்களுக்கு அது சின்ன பிரச்சனையா இருக்கலாம். என் பையனுக்கு பேனிக் அட்டாக்லாம் வந்திருக்குது. இதே உங்க பையனுக்கு நடந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? விடமாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார், நடந்தது நடந்துருச்சு. அவன் ஏன் இப்படி இருக்கான்னு இப்பதானே தெரியுது. பெத்துட்டா மட்டும் பையன் கிடையாது. பத்திரமா பாதுகாத்து வளர்க்கணும். பையனை பெத்து விட்டுட்டு நீயாட்டுக்கு எங்கேயோ ஊர் சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசுறாங்க. இத கேட்ட உடனே ரோகிணிக்கு செம கோபம் வந்துருது. சார் வைங்க சார் போன, தேவையில்லாம பேசிக்கிட்டு. இங்க பாருங்க எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும் குடுங்க சார் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அவங்களோட போன்ல ரோகிணியோட நம்பரை டைப் பண்றாங்க. பார்த்தா பாரதம்மான்னு வருது. என்னங்க, ரோகிணியோட நம்பர் வருது? எப்படிங்க இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணா எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இங்க இருக்கிற அட்மினை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள கூப்பிட்டு, எங்க கிருஷ்க்கு இங்க அட்மிஷன் போட்டவங்க இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட போட்டோவை காமிக்கிறாங்க. ஆமாங்க, இவங்க பேரு தாங்க கல்யாணி. இவங்க எப்படிங்க உங்க போட்டோல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க எங்க அண்ணனை இவங்க தாங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, அப்போ கிறிஷுக்கு நீங்க சித்தப்பாவா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கும் ஒண்ணும் புரியல சார், தலையெல்லாம் சுத்துது. என்னங்க அப்படின்னு மீனா கேக்குறப்போ, ஆமா மீனா, இவங்கதான் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஏங்க, அப்போ இவங்கதான் ரோகிணியோட அம்மாவா அப்படின்னு கேக்குறப்போ முத்து இருந்துகிட்டு, ஏ கிரிஷ் இங்க வா, இவங்கதான் உங்க அம்மாவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறான். டேய் உண்மைய சொல்லுடா, பொய்யே பேச மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, இவ்வளவு பெரிய பொய்ய நீ மறைச்சு வச்சிருக்க. ஆமாங்க மாமா, இவங்கதான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க.